三二一。ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நாளைக்கு நான் முதல் ஒர்க் ஷாப்க்கு போறேன். நீ ஒர்க் ஷாப் போக போறியா? உண்மையாவா? அங்க என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? இன்டர்நெட்ல படிச்சேன். அது காலேஜ் ட்ரிப் மாதிரியே இருக்கும்னு இருந்துச்சு. வாவ், கூல். நீ நிறைய வாங்கிருக்க போல இருக்கு. வாவ். நீ அப்படியே பின்னாடியே வா. திறந்த வானத்துக்கு கீழே எங்களோட கோ ஒர்க்கர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஷாப், அதனால இத தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல லொகேஷன் வேணும். வாவ், அமேசிங்கா இருக்கு. சூப்பர் சூப்பர் மிஸ் டு. மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இதை விட வேற வழியே இல்ல. வெல் டன் மிஸ் டு. அதோட சேர்த்து உங்க வே ஆஃப் பிரசன்டேஷனும் சூப்பரா இருக்கு. என்ன சரியா? ஃப்ரெஷ் ஏர்ல இருக்கும்போது பேஷனேட் மீட்டிங்ஸ் நடக்கும். அதோட பிரேக் டைம்ல நம்ம சீனியர்ஸ் கூட உட்கார்ந்து பேசலாம். அவங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்கும் அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பா இருக்கும். அதோட டின்னர்ல நம்ம பார்பிக்யூ பார்ட்டி பண்ணலாம். ஓகே, எல்லாரும் cheers சொல்லுங்க மார்க்கெட்டிங் டீமுக்காக. டின்னருக்கு அப்புறம் நாம ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ராத்திரி மிஸ்டர் லீ, என்னோட கண்ணெல்லாம் செவந்தடிச்சுல. நான் நிறைய குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, உன்னோட கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. அன்னைக்கு போன்ல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? நான் அது எல்லாத்தையும் குடிச்சதுனால சொல்லல. எனக்கு தெரியும் ஆரா. நீங்க இப்ப என் பேரை சொல்லிய கூப்பிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. 2 ராத்திரி அப்புறம் ஒரு நாள் நாம அங்க இருக்க போறோம். அதனால ரொமான்ஸ் மட்டும் தான் நடக்க போகுது. அங்க இப்படிதானே இருக்க போகுது. இல்ல, கொஞ்சம் கூட அப்படி இருக்காது. என்னது? ஏன் நடக்காது? இவளுக்கு நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? உங்க பொருட்கள்லாம் இவ்வளவுதான் இருக்கா? அதை எடுக்க ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? இப்படி போனோம்னா நம்ம இருட்டினதுக்கு அப்புறம் தான் அங்க போய் சேர முடியும். சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே, சாரி சார். இவங்க இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு இத காலேஜ் ட்ரிப்பா காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ஒரு ட்ராப். இந்த ட்ரிப்பை நாம ஏன் வீக்கெண்ட்ல பிளான் பண்ணோம்னு எனக்கு புரியவே மாட்டுது. நம்ம லீவே எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீ கரெக்டா சொன்ன. ஒர்க் ஷாப்ஸும் ஒர்க்கோட ஒரு பார்ட் தான். அதை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. ஆனா இது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இருக்கிறதால என்னோட வீக்கெண்ட்ல ஒரு நாள் போயிடுச்சு. ஓகே, எல்லாம் செட் தானே? வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். வாங்க வண்டியில உட்காருங்க. ஒரு நிமிஷம். ஆமா, வண்டி யார் ஓட்ட போறீங்க? சார், அது மிஸ் டூவும் மிஸ்டர் லீயும் வண்டி ஓட்டுவாங்க. ஓகே, அப்படின்னா நான் யார் கூட வர்றது? நான் மிஸ்டர் லீ கூட போறேன். நானும். ஓகே, அப்படின்னா நான் மிஸ் டூ கூட போறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாமா? பார்த்து வண்டியை ஓட்டணும். ஓகே, வாங்க Okay. கிளம்புங்க. வாங்க வாங்க. போலாம். மிஸ்டர் யூ, நீ என் கூட வா. என் கூட வா. ஒழுங்கா என் கூட வந்துரு. அட சரி. உட்காருங்க சார். அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப் எல்லாம் அவ்வளோ மோசமா இருக்காது. தினமும் உங்களால பார்க்க முடியாத சன்லைட்டை நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். அதோட ஜேர்னில இந்த சில்லான காத்து உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்லா இருக்குல்ல? ஆமா சார். மிஸ்டர் லீ கேஷுவல் ட்ரெஸ்ல ஆபீஸ் ட்ரெஸ்ஸை விட ரொம்ப நல்லா இருக்காருல்ல?
மிஸ்டர் யூ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா கூட 2 பசங்களுக்கு அப்பா மாதிரி தெரியறாருல. வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? கரெக்டா சொன்னீங்க. நம்மளோட கோவர்க்கர்ஸ் ரிலாக்ஸ் பண்றத பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தினமும்லாம் இந்த காட்சியை பார்க்க முடியாது. ஆனா கோவர்க்கர்ஸ பத்தி நல்லபடியா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒர்க் ஷாப்ல அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. என்ன இதெல்லாம் இதெல்லாம் யார் வாங்கிட்டு வந்தது? நான் தான். நீங்க தானே உங்களுக்கு டேஸ்டி சாப்பாடெல்லாம் வேணும்னு சொன்னீங்க. நீங்க ட்ரை கட்டர் ஃபிஷ் நூடுல்ஸ் கொண்டு இல்ல வரலையா? நீங்க அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. ஒவ்வொன்னா உங்ககிட்ட சொல்லணுமா? ஒர்க் ஷாப்ல கண்டிப்பா நூடுல்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லயும் என்னெல்லாம் சாப்பிடணும்னு உங்களுக்கு லிஸ்ட் போட்டு கையில கொடுக்கணுமா? சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். இவளுக்கு எதுவுமே தெரியலையே. உங்ககிட்ட ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கா? நான் ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கேன். உண்மையாவா? எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குறீங்களா? சரி. ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்ததும் நம்மளோட பாண்டிங்ஸை விட்டுட்டு நம்மளோட ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இந்த டைம்ல தான் கோவர்க்கர்ஸ் தனித்தனியா ஆயிடுவாங்க. நம்ம ஒர்க் ஷாப்க்கு தான் போக போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்காக ஃபீல் பண்ற ஃப்ரூட்ஸ் வாங்குனீங்க? நீங்க ஆப்பிளுக்கு பதிலா கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கணும். சாரி, இதுதான் சேல்ஸ்ல இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியம்லாம் எதுவும் இல்ல. நீங்க நேத்து நைட்டு சரியா தூங்கலையா? இல்ல, நான் நேத்து ராத்திரி எல்லாம் பிரசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இவ்ளோ மோசமான பிரசன்டேஷனை என்ன வச்சு ஏன் பண்ண சொல்றாங்கன்னு தெரியல. மிஸ் டோ, உங்க ஆப்பிள பாக்கும்போது இதை நீங்க உரிக்கிறீங்களா செதுக்குறீங்களானே தெரியல. நான் நைஃபை விட பென்னை யூஸ் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். சாரி, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இந்த எல்லா கிராஃப்ஸும் நல்ல பேஷனோட ஒரு மீட்டிங். ஒருவேளை நம்ம ஒர்க் ஷாப்போட மீட்டிங்கை நல்லா கவர் பண்ணோம்னா இப்ப நம்ம இந்த லெவல்ல இருக்கோம், அப்புறம் நம்ம இந்த லெவலுக்கு போகணும். இன்னும் நம்ம வர டைம்ல நம்மளோட கோல்ஸை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். எதுக்காக பிரசன்டேஷன் இங்க கொடுக்க சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா இங்க இருக்கிற யாருமே என்னோட பிரசன்டேஷனை கேட்கவே இல்ல. அதனால இந்த மீட்டிங்கை முடிக்கிறேன். ரொம்ப நல்லா பிரசன்டேஷன் கொடுத்தீங்க மிஸ் டூ. ஓகே, இப்போ டின்னர் டைம் வரைக்கும் எல்லாரும் அவங்கவங்களோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பர்சனல் டைம் மூலியமா ஒருத்தரை நல்லா புரிஞ்சுப்போம். ஆனா அது நல்ல வழியிலலாம் கிடையாது. டேலண்டட் மிஸ்டர் யூ, அதுக்கப்புறம் லீஜியான் அவங்களோட பிசினஸ் சூட்ல இருந்து வெளியே வந்ததும் 2 பேரும் ரொம்ப பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரி சுறுசுறுப்பாயிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, திரும்ப ஒரு தடவை விளையாடலாம். இன்னொரு வாட்டி. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்குங்க. தோத்துட்டேன்னு நான் எப்படி ஒத்துப்பேன்? வா வா வா. இல்ல இல்ல இல்ல, வா. யார் அதிகமா புஷ்அப்ஸ் எடுக்கறாங்கன்னு பாப்போம். என்ன தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தெரிய வந்துரும் தம்பி. 51 52 53 54 மிஸ்டர் லீ ஜெயிச்சிட்டாரு. உண்மையாவே நீங்க ரொம்ப ஆசம் மிஸ்டர் லீ. இதெல்லாம் பார்க்க ரொம்ப மோசமா இருந்தாலும் நம்மளோட கோவர்க்கர்ஸோட இன்னொரு சைட பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை விட எங்கான பையன் கிட்ட நீ சேலஞ்ச் பண்ணிருக்க கூடாது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்க போறது பார்பிக்யூ பார்ட்டி. இன்கிரீடியன்ஸ் நல்லா இருக்கிறதுனால சாப்பாடும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அடங்கப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ சமைச்சு முடிச்சிட்டியா? நீ இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறியா ப்ளீஸ்? அந்த ஸ்பூன் எடு. சரி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுல இன்னும் கொஞ்சம் கிம்ச்சி போடட்டுமா? இதுல இருக்க கிம்ச்சி, மீட், டோஃபு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா நீ இதுல இருக்க எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒன்னா சேர்த்து போடும்போது ஒரு மோசமான டிஷ்ஷை ரொம்ப நல்லா பண்ணிட்ட. உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு மிஸ் டோ. தண்ணி வேணும், தண்ணி வேணும். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? என்னோட பார்பிக்யூக்கு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும்
ஃபுட் கம்பெனில வேலை செய்யறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்போ ட்ரிங்க்ஸுக்கான டைம் ஆயிடுச்சா? அதுக்கு தானே காத்திருக்கோம். ஓ சார், நீங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க சார் வாங்க. ஹலோ சார். Hello, ஹலோ hello, ஹலோ sir. ஹலோ. எல்லாரும் உட்காருங்க. இப்ப எல்லாரும் drinks ட்ரிங்க்கான டைம் சாப்பிடலாமா? ஆயிடுச்சு. ஆனா காங் கற்பனை பண்ண மாதிரி okay. இந்த சுச்சுவேஷன் அவ்வளவு நல்லா இல்ல. இப்ப போர்ட் மெம்பரோட ட்ரிங்க் குடிக்கிறது நமக்கே குழி வெட்டிக்கிற மாதிரி தான். ஒரு போர்ட் மெம்பர் வந்த உடனே நாங்க எல்லாரும் எச்சரிக்கையாயிருவோம். சார், நீங்க சாப்பிட்டீங்களா? பிஆர் டீம் எனக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட கொடுத்துட்டாங்க. அதனால நான் இப்ப ரொம்ப போதையில இருக்கேன். சரி, நம்ம பேசிக்கிட்டே அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நானா? ஆனா போர்ட் மெம்பர் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அவர் குடிக்கணும்னு ஆனா சார், கட்டாயப்படுத்துறாரு. நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்க ஒரு ட்ரிங்க் அது குடிச்சே ஆகணும். சரி ஓகே, கொடுங்க. இந்தாங்க சார். இவன் எதுக்காக போர்ட் மெம்பர்ஸ்க்கு ட்ரிங்க் கொடுக்கறானா? பார்ட்டி சீக்கிரம் முடியணும்ன்றதுக்காக தான். மிஸ்டர் யூ, நீங்க இன்னும் நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல சார், உங்களாலதான் இவ்வளவு ட்ரிங்க்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். சரி, நீங்க உங்க ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய கஷ்டப்படுவீங்க போல இருக்கு. என்கிட்ட அதுக்கெல்லாம் டைமே இல்ல. நான் எப்பவும் என்னோட மூளையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், தெரியுமா? சூப்பர் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் சார். லவ் யூ. சரி எல்லாத்தையும் விடுங்க. ஆபீஸ்ல வேலை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? உங்களால நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம் சார். நீ இததான் சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த வார்த்தையை உன் ஸ்டாஃப் வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நான் நம்புவேன். நீங்க சொல்லுங்க. நீங்க இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க எல்லாரும் ஆஹா, நான் இங்க இருக்கேன்னா நீங்க கவலைப்படாதீங்க. மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. மனசுல இருக்கிறத சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பு. மிஸ்டர் சோ போய் சொல்றாருன்னு சீஃப் தவிர எல்லாருக்கும் தெரியும். உண்மையாவா? அப்படின்னா நாங்க எங்க சீனியர்ஸ மதிக்கவே வேண்டாமா? ஒருவேளை நீ இப்ப வாய் திறக்கிற தப்பு பண்ணிட்டா கண்டிப்பா நீ பெரிய பிரச்சனைல மாட்டிப்ப. ஆமா, ஆஃப் கோர்ஸ். நீ எல்லார விட எங்க இருக்கிறதுனால நீ தான் எல்லாம் பேசணும். நான் சொல்றது சரிதானே? சீக்கிரம் சொல்லு. மிஸ்டர் சோ, நீங்க வந்ததுமே என்ன கத்துனதுனால எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அதுவும் நூடுல்ஸ்க்காக. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லிருக்கணும்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி மைண்ட் ரீடரா? ஏய், நான் அப்படி சொன்னதுனால உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோ. ஓகே, வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? ஆமா, நான் சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. மிஸ் டோ, மிஸ் பார், நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. எப்பவும் மிஸ்டர் சோவை திட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல. ஓ, அப்படியா? சொல்லுங்க. மிஸ் டோ, மிஸ் பார்க்க நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல இருக்கே. கரெக்ட் தானே? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. அது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீங்க ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்வோம். ஆனா நீங்களே அதை மாத்திடுறீங்க. ஓ, இவங்க சொல்றத வச்சு பாக்கும்போது மிஸ்டர் சோ, நீங்க ஒரு நல்ல லீடர் இல்லன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு சிரிக்கிற? அது சார் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி நடக்கிறதாலயா இல்ல நான் ரொம்ப நல்ல மனசு உள்ள பொண்ணா இருக்கிறதாலயா? ஆனா என்னோட வாயை மட்டும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். மிஸ் டோ, நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லணுமா? உங்க மனசுல இருக்கிறத மறைக்காம ஓப்பனா சொல்லுங்க. அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு என்னோட நாக்குக்கும் அதுக்கான ஒரு பிரெயின் இருக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ பார்ஷியாலிட்டி இல்லாம பண்ணணும். ஒருத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணணும். எனக்கு இத கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸால உங்க எல்லாருக்கும் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா மிஸ் டோ? சொல்லுங்க. சீஃப் நிறைய குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட்டி இதோட முடிச்சுக்கலாம். நான் வேணா உங்களை டிராப் பண்றேன் சார். ஓகே. இருங்க, நானும் பேசியே ஆகணும். மிஸ்டர் சோ, இது ரொம்ப பெரிய தப்பு சார். நீங்க என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. என்னது? என்ன சொன்ன? நான் ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஆனா நீங்க அந்த ரிப்போர்ட்டை உங்க சீனியர்ஸ் கிட்ட உங்க பேரை போட்டு கொடுத்துட்டீங்க. இன்னொரு விஷயமும் சொல்லணும். நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களோட மொக்க ஜோக்குக்கு நான் சிரிக்கணும்னு எதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்றீங்க?
உங்களோட ஜோக்கெல்லாம் கேட்டு நாய் கூட சிரிக்காது. இன்னும் நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு சைன் கேட்கும் போதெல்லாம் நீங்க அந்த ஃபைலை படிக்கிறது கூட இல்ல, ஃபைலை படிக்காமலே திரும்ப பண்ணிடுவான்னு சீஃப் சொல்றீங்க. போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓ சரி சரி. அப்போ நானும் கிளம்புறேன். சார் குட் நானே பை. கூட்டிட்டு வந்து விடுறேன் சார். Bye, sir. குட் நைட் சார். பாய் குட் Mr. Yu. பை. ஏன் இப்படி கத்துறீங்க? நீங்க எல்லாரும் எப்படி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நான் பண்ணுவீங்க? கான்ஸ்பிரசி தியரிஸ நம்ப மாட்டேன். ஆனா இந்த ஒர்க் ஷாப்பை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க கண்டிப்பா கம்பெனியோட ப்ராக்ரஸ் நிறுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கோவர்க்கர்ஸ்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்காகவும் தான். என்னோட தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது. நான் நிறைய குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மிஸ் ஜோ, நீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? எனக்கு தூக்கம் வரல. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப தலைவலியா இருந்துச்சாதான் எந்திரிச்சிட்டேன். மிஸ்டர் மிஸ் லீ, ஜோ, முதல்ல முதல்ல நீங்க நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. அது என்னன்னா, நான் உங்ககிட்ட நான் உங்களுக்கு உங்க பர்த்டே அன்னைக்கு கொடுத்த gift அது வந்து ஓ அதுவா? அது என்னன்னா, அது நான் என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய gift. நான் உங்களுக்கும் அதே கலர்ல ஒரு டை வாங்கியிருந்தேன். ஒரே பேக்ல இருந்ததுனால மாறிடுச்சு. என்னடா இது, ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிச்சேன். என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இத பத்தி முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நான் இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம்ல. என்னது? நான் இத்தனை நாளா என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மிஸ்டோ, மிஸ்டர் சோ நேத்து ராத்திரி நல்லா குடிச்சாருல? பேசுனது அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றியா? எனக்கும் தெரியல. நேத்து அவரும் ரொம்ப போதையில தான் இருந்தாரு. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியல. அவருக்கு ஞாபகம் இல்லைன்னா நல்லா இருக்கும். எல்லாம் பேக் பண்ணியாச்சா? கிளம்புங்க, சீக்கிரம் போலாம். வாங்க சார், வாங்க சார், வாங்க. வேண்டாம், நான் வரும்போது மிஸ் டூ கூட வந்தேன், போகும்போது மிஸ்டர் லீ கூட போறேன். அந்த காரை விட இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்டர் லீ வாங்க போலாம். சரி, நான் அப்ப கிளம்புறேன். நாங்களும் கிளம்புறோம்.
ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது சொல்ல. நான் அதை வேணும்னே பண்ணல சார். நான் அதை வேணும்னே பண்ணல சார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது வந்து சார் ஆக்சுவலி சார் மிஸ்டர் சோ சார், நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்க சார். சேஃபா வீட்டுக்கு போங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். இப்ப எல்லாமே முடிஞ்சது. அப்படிதான் தெரியுது. இந்த கார் பிடிச்சதுனால தான் மிஸ்டர் சோ லீ கூட போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஒர்க் ஷாப்க்கு அப்புறம் இன்னும் ரிலாக்ஸ் ஆகலாம்னு நினைச்சேன். எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு ஆகுது. ஏன் இப்படி ஆகுது? அட ஒண்ணும் இல்ல, அத பத்தி ஏன் யோசிச்சுட்டு இருக்க? உன்னை என்கரேஜ் பண்றதுக்காக நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். நீ மீட், சிக்கன் அண்ட் சீ ஃபுட் சாப்பிடறதுக்கு என் கூட வரியா? மீட், சிக்கன் அதோட சீ ஃபுட்டா? வா போலாம். இது ஒரு ட்ரெடிஷனல் பிரெஞ்ச் ஹோம் குக்கிங் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். ஷெஃப் அவர் பிரான்ஸ்ல படிக்கும் போது அவரோட ரிலேட்டிவ் வீட்ல என்னென்னலாம் சாப்பிட்டாரோ அது எல்லாத்தையுமே இங்க பண்ணுவாரு. ஆனா இங்க மீட், சீ ஃபுட், சிக்கன் எல்லாம் கிடைக்குமா? வாவ். இதுதான் மீட் டிஷ்னு சொல்லுவாங்க, இது சீ ஃபுட்னு சொல்லுவாங்க, அப்புறம் இது சிக்கன் டிஷ்னு சொல்லுவாங்க. வாவ். அப்படின்னா நான் முதல்ல இந்த மீட் டிஷ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது என்ன மீட்னு சொல்றியா? இது உன்னோட ஃபேவரட் மீட் மிஸ்டர் யூ. இது பிரான்ஸோட கேல்பி ஜிம்னு சொல்லுவாங்க. ஷெஃப் முதல்ல வெஜிடபிள்ஸ் அப்புறம் மீட்டையும் ரெட் வைன் அப்புறம் டொமேட்டோஸ்ல போட்டு வேக வைப்பாங்க, அப்புறம் கார்னிஷ் பண்ணுவாங்க. அட, இந்த கால்பி ஜிம்ல நூடுல்ஸும் இருக்கு. பிரான்ஸ்ல இருக்கிறவங்க இத நார்மலா பாஸ்தா கூடயும் பொட்டேட்டோ கூடயும் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா அவர் இங்க சமைக்கிறதுனால ஷெஃப் கொரியன் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுவாரு. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கறேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு. இதோட மசாலா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த மீட்டோட டெக்ஸ்சரை பார்க்கும்போது இது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு தெரியுது. வாயில வச்ச உடனே மீட்டோட டொமேட்டோ சாஸ் எப்படி இருக்குன்னு தெரியுது. இது வெளியே வந்த உடனே வாய் முழுக்க பரவிடும். மஷ்ரூம்ஸ் அண்ட் கேரட்ஸை பெருசாவும் அப்புறம் ரஃபாவும் வெட்டி வச்சிருப்பாங்க. அது கூட நூடுல்ஸ் வச்சு சாப்பிடும் போது வீட்டுல சமைச்சு சாப்பிடுற ஃபுட் மாதிரியே நமக்கு இருக்கும். எப்படி இருக்கு? வாவ், இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் குக்கிங் தான், ஆனா பிசுபிசுப்பே இல்ல. ஷெஃப் இங்க இருக்கிற பிரெஞ்ச் டிஷ்ஷஸ்ல லோக்கல் ஃபிளேவர்ஸ போட்டிருக்காரு. அப்பதான் கொரியன்ஸ்க்கும் இதை பிடிக்கும்னு பண்ணிருக்காரு. அதனாலதான் முறை பிரெஞ்ச் கியூசின் சாப்பிட வரவங்களுக்குலாம் பெருசா கஷ்டமாலாம் இருக்காது. ஓ பிரமாதம். பேசிக்கலி இந்த வெஸ்டர்ன் ஃபுட் என்ன மாதிரி டெஸ்க் ஜாப் பண்றவங்களுக்கா? இது என்னது? இதுல எந்த மாதிரி ஃபிஷ் போட்டிருக்காங்க? இதுதான் மெடிடேரியன் பர்ச். அப்ப இது கொரியன் பெர்ச்சோட டிஃபரெண்டா இருக்குமா? இந்த பர்ச் அதை விட ரொம்ப ஃபேட்டியா இருக்கும். இதுல இருக்கிற மீட் ரொம்ப சாஃப்டா இருக்கும், அப்புறம் இதோட ஸ்மெல்லும் ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இதோட சாஸ் உண்மையாவே டெலிஷியஸா இருக்கு. இந்த சாஸ பண்றதுக்காக ரொம்ப அருமையான டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. சாஸ் பண்றதுக்காக முதல்ல பட்டரை ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல உருக வைப்பாங்க. இத வேக வைக்கும் போது இதோட ஃபேட் இதுல இருந்து போக கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க. மேஷ்ட் பொட்டேட்டோஸ் அப்புறம் பட்டர் அண்ட் சீஸ் இது எல்லாத்தையுமே இந்த கேஸ்ட் அயர்ன் பாட்ல வைப்பாங்க. இதுக்கு மேல பர்ச்ச வைப்பாங்க. சாட்டட் கேரட்ஸ் அப்புறம் கொரியன் zucchini இதெல்லாம் போடுவாங்க. லெமன் பட்டர் சாஸ் பிரெஞ்ச் போர்ச் தயாராயிடுச்சு. பட்டரால இது ரொம்ப ஹெவி ஆயிடும் நினைச்சேன். ஆனா இந்த கொரியன் பெர்ச் நியூட்ரிஷியஸா இருக்கிறதால ஹெவியா தெரியவே இல்ல. மீட் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதோட இதோட டெக்ஸ்சர் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் இதுல இருக்க கேரட்டும் கொரியன் ஜூஸ்னியும் சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இதை சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா, இங்க உனக்கு சாப்பாடு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்து இந்த டிஷ் டேஸ்ட் பண்ணி பாரு. இதுதான் ஸ்பெஷல் போல்ட்ரி. இதுதான் டக் ஓ மீட். டக்கா? டக் எனர்ஜியை ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணும்.
அந்த காலத்துல பிரெஞ்ச் சோல்ஜர்ஸ்லாம் வார்க்கு அப்புறம் சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்காக கேசோலைட் சாப்பிடுவாங்க. உண்மையாவா? இதோட ரெசிபி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது பேக்கன், டொமேட்டோ அண்ட் பீன்ஸ். மீட்டை லோ ஃப்ளேம்ல முதலே குக் பண்ணி வச்சிடுவாங்க. ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த டக்க கிரில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுருவாங்க. லெக் கொஞ்ச நேரத்துக்கு டக் ஃபேட்ல சோக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹை அண்ட் லோ ஃப்ளேம்ல சமைப்பாங்க. இது மூலியமா அந்த டக்ல இன்னும் ஃபிளேவர்ஸ் அதிகமாயிடும். இதோட ஷேப்பும் ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே இருக்கும். இந்த ஒரு டிஷ் பண்றதுக்காக அவங்க 2 நாள் எடுத்துப்பாங்க. வாவ், இந்த டிஷ் அன்போடு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற கேசோலைட் பிரெஞ்ச் ஆளுங்க சாப்பிடுற மாதிரி செஞ்சிருக்காங்க. அதனால இங்க நிறைய பிரெஞ்ச் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகே, இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்கறேன். டொமேட்டோட யூனிக்கான புளிப்பான டேஸ்ட் சாஸ்ல பீன்ஸ் கூட நல்லா மர்ஜ் ஆயிருக்கு. அதோட இந்த சாஸும் இந்த டக்கோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிரெஸ்ட் பார்ட்டும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. மென்னு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லெக் பீஸ் வெளிய இருந்து பார்க்க எவ்வளவு சாஃப்டா இருக்கோ அந்த அளவுக்கு ஜூசியாவும் இருக்கு. வாவ், ஒன்னு சொல்லட்டுமா? இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இப்ப நம்ம கடைசி டிஷ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோட ஃபேவரட் டிஷ். என்னது இது? ரிசோட்டோவா? இது ஒன்றும் சாதாரணமான ரிசோட்டோ இல்ல. இதோட பேர் ஷ்ரிம்ப் ரிசோட்டோ அலா பிஸ்க். இதோட சாஸை ஷ்ரிம்போட பாடி பார்ட்ஸ்ல தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசோட்டோல பட்டர் அண்ட் சீஸையும் சேர்ப்பாங்க. இதோட ஃப்ளேவர்ஸ் உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதோட இதுல ரைஸ் இருக்கா என்ன? இதை மென்னு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ஆர்டினரி ரைஸ் மாதிரிலாம் இல்லையே. சரியா சொன்ன. இது ரைஸ் கிடையாது, இது பார்லி. இதோட ஒவ்வொரு பைட்டும் டேஸ்டியா இருக்கு. மூக்குக்கு ஸ்டிம்போட வாசனை விருந்தாகுது. அதோட வாய்க்கு பார்லியோட டெக்ஸ்டர். ஒரே நேரத்துல வாய்க்கும் மூக்குக்கும் பெரிய விருந்து கிடைக்குது. சரியா சொன்ன. இது ஏன் என்னோட ஃபேவரட் டிஷ்னு இப்ப புரியுதா? இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் நான் இங்க யாரையுமே கூட்டிட்டு வந்ததே கிடையாது. ஆனா இது நான் உனக்காக கொடுக்கற ஸ்பெஷல் ட்ரீட். ஓகே, இப்ப எப்படி இருக்கு? நாம எதுக்காக ஒர்க் ஷாப்ஸ்க்கு போறோம்? எப்பவும் ஒரே மாதிரி வேலையை தான் பண்றோம். இதனாலதான் நம்ம டீமுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. அதோட பலனா உன்னோட கண்ணை எதுக்காக இப்ப சவக்குது? என்னது? இந்த விஷயத்தை கேட்கும்போது உனக்கும் கோவம் வருது இல்ல? இது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இது ஒரு ட்ரெடிஷனல் பிரெஞ்ச் ஹோம் ஸ்டைல் குக்கிங் கியூசின். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற கொரியன்ஸ்க்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டிஷ்ஷையும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நூடுல்ஸோட சேர்த்து பிரெஞ்ச் ஸ்டைல் கேல்பிஜிம், பிரெஞ்ச் பர்ச்ல கொரியன் zucchini சேர்ப்பாங்க. இந்த டிஷ்ஷஸ் மாதிரி தான் நம்மளோட ஒர்க் ஷாப்ஸும் இருக்கும். ஆனா அதுலயும் இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையோ இல்ல சாப்பாடோ ரெண்டுமே ஒரு மிஸ்ட்ரி தான். அதோட டேஸ்ட் என்னன்னு தெரியற வரைக்கும் அதோட அருமை என்னன்னு தெரியாது.